நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஜாஸ்வா டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஒரு நற்செய்தி நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் அப்பா தகப்பனே. ஆண்டவர், இந்த புதிய மாதத்துக்குள்ளதாக கூட எங்களை கர்த்தர் அழைத்து வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, கடந்த நாட்களிலெல்லாம் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து அன்பின் கரத்தினால் அரவணைத்து ஆதரித்து 4வது மாதத்தை கர்த்தர் காணும்படி கிருபை செய்திருக்கிறீங்களே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே ஆசையாய் வாஞ்சையாய் கர்த்தர் என்ன பேச இருக்கிறீங்க காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆவியானவர் நீர் பேசும், நீர் மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாக கொடுத்த ஒரு தலைப்பு உதாசீனம். அதாவது உதாசீனம் என்றால் என்ன என்று பார்த்தால், கண்டு கொள்ளாமல் இருத்தல், பாராமுகம், மதிக்காமல் நடந்து கொள்ளுதல், அலட்சியம். அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் ஒரு மனைவியே கண்டுகொள்ளாமல் அப்படி இருக்கிறது, அலட்சியம் பண்ணுறது, பெற்றோர்கள் பிள்ளைகளை அலட்சியம் பண்ணுவது, பிள்ளைகளால் பெற்றோர் அப்படி இப்போ உதாசீனப்படுத்தப்படுதல், இப்படிப்பட்ட காரியங்கள் நம் உறவுகளுக்கிடையே நீங்கள் அநேகமாக அந்த காரியங்களை நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள், சந்தித்திருப்பீர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருவேளை மற்றவர்களால், குடும்ப உறவுகளால், வேலை பார்க்கும் இடங்களில், அவருடைய தெருக்களில் இருக்கிறவர்களால் உதாசீனப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை இப்படிப்பட்ட பாதையின் வழியாக நீங்கள் கடந்து செல்லலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ மற்றவர்களால் கண்டுகொள்ளப்படாதவளாக பாராமுகம் போல உன்னை அலட்சியப்படுத்துகிற ஒரு இடத்துல நீ இருக்கலாம். ஆனால் நான் அப்படி அல்ல மகளே, நான் அப்படி அல்ல மகனே. நான் உன்னை காண்கிற தேவன், நான் உன்னை பார்க்கிற தேவன், நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஒருவேளை மனுஷர்களால், சொந்த குடும்பத்தால், கணவனால், மனைவியாலோ, பிள்ளைகளாலோ, பெற்றோர்களாலோ நீ உதாசீனப்படுத்தப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் ஒரு கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறார். உங்களை நேசிக்கிற கர்த்தர், உங்களை ஆதரிக்கிற கர்த்தர், உங்களை பாசம் காட்டுகிற கர்த்தர், உங்களை கனப்படுத்துகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் இன்று உங்களை சந்திக்க வந்து இருக்கிறார். மனுஷர்களால் உதாசீனப்படுத்தப்பட்டு வேதனையோடும் கலக்கத்தோடும் இருக்கிற உங்களை தேடி ஒரு நேசர் வந்திருக்கிறார், ஒரு கல்வாரி நாயகர் வந்திருக்கிறார். அவர் அண்டையில் நீங்கள் வருவீர்களா? இது கூட வேதத்திலிருந்து கூட சில காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன் என்றால் கூட அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். வேதத்தில் சில நபர்கள் மனிதர்களால் அலட்சியம் பண்ணப்பட்ட சூழ்நிலைகள் தங்கள் பாதைகளை கடந்து வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வந்த பாதையை கர்த்தர் கண்டுகொள்ளாதவர் போல இல்லை, மனிதர்களால் பாராமுகம் போல, மனிதர்களால் கண்டுகொள்ளப்படாதவர்கள் போல ஒருவேளை அவர்கள் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் கடந்து சென்றிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவர்களை எப்படி கண்ணோக்கி பார்த்தார்? அந்த மனுஷர்களால் அலட்சியப்பட்ட அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் அவர்களுக்கு எப்படி கை கொடுத்தார்? அந்த சூழ்நிலைகள் அவர்கள் எப்படி நன்மைக்கு எதுவாக கர்த்தர் மாற்றி கொடுத்தார்? அவர்களை எப்படி ஆசீர்வதித்து உயர்த்தினார் என்று கூட சொல்லி சில காரியங்களை கூட நாம் பார்ப்போம். ஆதியாகமம் 29வது அதிகாரம் வசனம் 31. ஆதியாகமம் 29 வசனம் 31. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு. அதாவது இங்கு லேயாள் அற்பமாய் எண்ணப்படுகிறாள், அதாவது உதாசீனப்படுத்தப்படுகிறாள். யாரால்? கணவனால் அவள் உதாசீனப்படுத்தப்படுகிறாள் என்று யார் காண்கிறாரா? கர்த்தர் கண்டு அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார் என்று இங்கு வசனம் சொல்கிறது. இந்த லேயாள் ஏன் அவள் கணவனால் அங்கு உதாசீனப்படுத்தப்படுகிறாள், அற்பமாய் எண்ணப்படுகிறாள், அலட்சியம் பண்ணப்படுகிறாள் என்று நாம் பார்த்தோமானால் ஆதியாகமம் 29 வசனம் 17. ஆதியாகமம் 29 வசனம் 17. லேயாளுடைய கண்கள்
கூச்ச பார்வையாய் இருந்தது. லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாய் இருக்கிறது. அவளை பார்க்கும் பொழுது ஒரு அழகான ரூபம் அவளிடம் இல்லை. மற்றவர்கள் பார்க்கும் பொழுது அவளை ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு சரீர தோற்றம் அவளில் காணப்படுகிறது. யாராலும் விரும்பப்படாத ஒரு சரீர தோற்றம் அவள் காணப்படுகிறது லேயாளிடம். அது என்னவென்றால் கூச்ச பார்வை. ஆனால் அதற்கு நேர்மாறாக அவள் சகோதரி ராகேலோ, வசனம் சொல்கிறது, ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாய் இருக்கிறாள். அவள் சகோதரி பார்வைக்கு அழகானவளா ரூபவதியாக இருக்கிறாள். ஆனால் இந்த லேயாள் கூச்ச பார்வையாய் இருந்தது நிமித்தம் அவள் என்ன செய்யப்படுகிறாள்? கணவனால் அற்பமாய் எண்ணப்படுகிறாள், அசட்டை பண்ணப்படுகிறாள், அலட்சியம் பண்ணப்படுகிறாள். கணவனுடைய அன்பு அவளுக்கு கிடைக்கவில்லை. அதனால் அவளுடைய மனவேதனைப்படுகிறாள். அவள் தகப்பனும் கூட அவளை திருமணம் செய்து கொள்வார் என்று சொல்லி அவள் தங்கையைத்தான் முதலாவது யாக்கோபுக்கு திருமணம் செய்து தருகிறேன் என்று சொல்லிய சூழ்நிலையில் இவளை யார் திருமணம் செய்து கொள்வார், இவளுடைய நிலை என்ன என்று சொல்லி கூட அவள் யாக்கோபுக்கு தெரியாத விதமாக இந்த லேயாளை மனமுடித்து வைக்கிறார். அவளுடைய குடும்ப வாழ்க்கை அங்கு ஒரு சஞ்சலத்தில் ஆரம்பிக்கிறது. அவளை நேசிக்கிற ஒரு கணவன் இல்லை, அவளிடத்தில் அழகு இல்லை, அறிவு இல்லை, ஆற்றல் இல்லை. எல்லாராலும், குடும்பத்தினரால், சொந்த கணவனால் ஒரு அலட்சியம் பண்ணப்பட்ட சூழ்நிலையில் வேதனையில் இருக்கும் பொழுதுதான் அங்கு கர்த்தர், அந்த வசனம் சொல்கிறது, லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு, கர்த்தர் காண்கிறார். லேயாள் அற்பமாக எண்ணப்படுகிறாள் என்பதை கர்த்தர் கண்டு அங்கே என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்? அவள் கற்பம் தரிக்கும்படி செய்கிறாள். அவள் சகோதரி ராகேலோ மலடியாய் இருந்தாள் என்று வசனம் சொல்கிறது. இங்கு சரீரம் அழகு இல்லாததினால கணவனால் லேயாள் உதாசீனப்படுத்தப்படுகிறாள். ஒருவேளை பார்த்து கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளாகிய நீங்கள், ஒருவேளை எனக்கு அழகு இல்லை, நான் மற்றவர்கள் பார்க்கிற அளவுக்கு விரும்பத்தக்க ரூபம் இல்லை, அதனால் என்னுடைய திருமணம் ஆகவில்லை, எனக்கு நல்ல இடத்தில் திருமணம் ஆகாது, என்னுடைய காரியங்களை நினைத்தது போல இருக்காது, என் வாழ்க்கையில் திருமண காரியங்கள் கைகூடி வரவில்லை என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு கலக்கத்தோடு, ஒருவேளை உங்களுடைய சரீர அவயவங்கள் ஒருவேளை ஏதாவது பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் மற்றவர்கள் விரும்பக்கூடிய ரூபம் இல்லாததுனால நீங்களும் உதாசீனப்படுத்தப்பட்டு அலட்சியம் பண்ணப்பட்டு மற்றவர்களால் ஏளனமாய் நினைக்கப்பட்ட சூழலில் கடந்து செல்கிறீர்களா? உங்களை பார்த்தான் ஆண்டவர் சொல்கிறார், அன்று அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாளை கர்த்தர் கண்டு அப்படின்னு சொன்னது போல சரீர பிரகாரத்தில் ஏதோ ஒரு சின்ன குறை, ஏதோ ஒரு சின்ன காரியம் இருக்கிற நிமித்தமாக மனிதர்களால் உதாசீனப்படுத்தப்பட்டு அலட்சியப்படுத்தப்பட்டு வேதனையோடு ஏக்கத்தோடு கலக்கத்தோடு கண்ணீரோடு இருக்கிற உங்களை தேடி ஆண்டவர் வந்திருக்கிறார். மனிதர் உன்னை உதாசீனப்படுத்தி இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை கையில் எடுக்கிறேன் மகளே, நீ கரத்தில் அலங்காரமான கிரீடமாய் இருப்பாய், நான் உனக்கு தேவையை ஏற்ற துணையை நான் கொண்டு வருவேன், உன் வாழ்க்கை மனமகிழ்ச்சியாக இருக்கும், உனக்கு ஏற்ற மணவாளனே மணவாட்டியை நான் கொண்டு வருவேன், உன் வாழ்க்கை மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள் பிரியமானவர்களே. அன்று லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டால், உதாசீனப்படுத்தப்பட்டால், அவளுடைய சரீரத்தில் ஒரு கண்கள் கூச்சப்பார்வை இருந்தது நிமித்தமாக, ஆனால் கர்த்தர் கண்டு அவளை கர்ப்பம் தரிக்கும்படி செய்கிறார். பின்பதாக பார்த்தோமானால் அவள் ஒவ்வொரு குழந்தையாக பெறும்பொழுது அங்கு ஆதியாகமம் 29:32 லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரின் சிறுமையை பார்த்தருளினார். அவள் இதிலிருந்து நாம் பார்த்தோமானால் தன்னுடைய கஷ்டங்கள், அவனுக்கு வேண்டிய அன்பு கணவரிடம் கிடைக்காததுனால எல்லாவற்றையும் அவள் தேவனிடம் சொல்லி இருக்கிறாள். அதனால் தான் அங்கு சொல்லுகிறாள், கர்த்தரின் சிறுமையை பார்த்தருளினார் என்று சொல்லி. அடுத்ததாக கூட வசனம் 33, நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளே. அவள் எல்லா காரியங்களும் தேவனிடத்தில் சொல்லி இருக்கிறாள். தேவன் அவள் மன வியாகுலங்களையும் வருத்தங்களையும் கண்டு அவள் என்ன செய்கிறார்? கண்டு கேட்டருளி அவளுக்கு அங்கு குழந்தை செல்வங்களை தந்து கொண்டே இருக்கிறார் தேவன். இன்னுமாக கூட கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி யூதா என்று சொல்லி ஒரு குமாரனை கூட பெற்று அங்கு லேயாள் கர்த்தருக்குள் அகமகிழ்கிறதை நாம் இன்று பார்க்கிறோம். இங்கு சரீர பிரகாரமான ஒரு குறை இருந்ததனால் அலட்சியமாக எண்ணப்பட்ட லேயாளை கர்த்தர் கண்டார்,
செய்தார். அவளை கேட்டருளினார், அவளை நினைத்தருளினார். அவள் வாழ்க்கையில் லேவி கோத்திரம் வந்தது, யூதா கோத்திரம் வந்தது. அவள் எல்லாருக்கும் அவள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாக அங்கு காணப்பட்டாள். அதே போல தேவன் மற்றவர்களால் சரீர பிரகாரத்தில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது நிமித்தமாக நீங்கள் உதாசீனப்படுத்தப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் தேவ அன்பு இன்று விளங்கும். உங்கள் வாழ்க்கையிலும் லேயாள் வாழ்க்கையில் இப்போ அவள் பெற்றுக்கொண்டது போல உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் ஏராளமான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தந்தருள்வார். அடுத்ததான் நாங்கள் பார்த்தோமானால் அங்கு தாவீது சீமேயினால் உதாசீனப்படுத்தப்படுகிறார். ஏனென்றால் அங்கு 2 சாமுவேல் 16வது அதிகாரம் வசனம் 5 முதல் நாம் பார்த்தோமானால் அங்கு சீமேயு என்ற ஒரு மனுஷன் 16:5 தாவீது ராஜா பகூரி மட்டும் வந்தபோது இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாய் இருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பெயருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூசித்து கொண்டே நடந்து சகல ஜனங்களும் பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடந்து வருகையில் இவன் என்ன செய்கிறானா, ராஜாவுடைய சகல வேலைக்காரர்கள் மேலும் கற்களை எறிந்து பேலியாளின் மனுஷனை தொலைந்து போ என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான், அங்கு சீமேயு தாவீதை தூசிக்கிறான், உதாசீனப்படுத்துகிறான். அவன் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ராஜாவாக இருக்கிறான். அப்பொழுது அவனுடைய குமாரனாகிய அப்சலோம் நான் தான் ராஜாவாக என்று சொல்லி அவன் ஆட்களை எல்லாம் சேர்த்து கொண்டு தன் தகப்பனை அவன் விரட்டுகிறான். அந்த சூழ்நிலையில் அவர் பயந்து கலங்கி ஓடி வரும் பொழுதுதான் இந்த சீமையை எதிர்பட்டு அவன் என்ன செய்தான், கற்களை எறிந்து பல்வேறு விதமான வார்த்தைகளை பேசி அங்கு தாவீது ராஜாவை உதாசீனப்படுத்த உறவுகளால் அவன் தந்த குமாரனால் அவன் துரத்தப்படும் பொழுது அங்கு அவன் அதை கண்டு மகிழ்ச்சியோடு எழும்பி அவன் என்ன செய்கிறான், இவனுக்கு இப்படித்தான் வேண்டும் என்று சொல்லி அந்த சீமேயி அங்கு தாவீது ராஜாவை உதாசீனப்படுத்துகிறான். அந்த சூழ்நிலையிலும் தாவீது ராஜா என்ன செய்கிறார், அவன் சொல்லுகிறார், செருயாவின் குமாரன் சொல்லுகிறான், நான் அவனை பழி வாங்க வேண்டும் என்று சொன்ன பொழுது கூட அதுக்கு ராஜா சொல்லுகிறார் 2 சாமுவேல் 16:10 அதற்கு ராஜா, செருயாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன, அவன் என்னை தூசிக்கட்டும், தாவீதை தூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி என்று செய்து கேட்கத்தக்கவன் யார், அவன் தூசிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி அங்கு செருயாவின் குமாரனை அங்கு தாவீது அங்கு அமைதிப்படுத்துகிறார். அவன் சீமையை தூசிப்பது கர்த்தரால் அந்த காரியம் நடக்கிறது, கர்த்தர் அவனை அனுமதிக்கிறார் என்று சொல்லி அதை தாவீது அது கர்த்தருடைய கரத்தில் அங்கு கொடுக்கிறார். இங்கு பார்த்தோமானால் சொந்த குமாரன் அப்சலோம் தாவீதை அவன் விரட்டும் பொழுது அங்கு அதை சாதகமாக பயன்படுத்தி சொந்த குமாரனே உன்னை விரட்டுகிறானே என்று சொல்லி இவன் என்ன செய்கிறான், தூசிக்கிறான். அதுபோல பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் ஒருவேளை சொந்த குடும்பத்தினரால், கணவனால், மனைவியால், பிள்ளைகளால், இன்னும் மற்ற உறவுகளால் நீங்கள் தூசிக்கப்படும் பொழுது, அவர்களோடு ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தம் நீங்கள் மனவேதனையில் இருக்கும் பொழுது அதை பயன்படுத்தி கொண்டு சத்துரு உங்களுக்கு விரோதமாக ஆட்களை எழுப்பி உங்களை நிந்திப்பதற்கும் தூசிப்பதற்கும் வைத்தால் நீங்கள் தாவீதை போல மனமுடைந்து போவாதீர்கள். கர்த்தர் அனுமதிக்கிறார். அவர் தூசிக்க வைத்திருந்தால் அவன் தூசிக்கட்டும் என்று சொல்லி கர்த்தர் கரத்தில் அதை விட்டு விடுங்கள். கர்த்தர் அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறார் அல்ல. பின்பகுதியில் நாம் பார்த்தோம், அதே 2 சாமுவேல் 19வது அதிகாரம் 18வது வசனத்தில் அங்கு சீமையை நினைத்தான், அப்சலோம் ராஜாவாகிவிட்டான், தாவீதின் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிந்தது என்று சொல்லி தூசித்த அதே சீமையை கண்களுக்கு முன்பதாக அவன் இஸ்ரவேல் எல்லா ஜனங்களாலும் தாவீது அங்கு ராஜாவாக வரும்படி அழைக்கப்பட்டு வரும் பொழுது 2 சாமுவேல் 19:18 அங்கு சீமையை யோர்தானை கடக்கப் போகிற ராஜாவுக்கு முன்பாக தாழ விழுந்து அங்கு சீமை என்ன செய்கிறார், ஐயோ ராஜாவை, நான் உங்களை உதாசீனப்படுத்தி விட்டேன், நீர் இஸ்ரவேலுக்கெல்லாம் ராஜாவாக போகிறேன், நான் அறியாமல் செய்து விட்டேன், இந்த பாதகத்தை எனக்கு என்ன செய்யும், என் மேல் சுமத்தாதீரும், என்னை மன்னியும் என்று சொல்லி அங்கு மன்னிப்பு கேட்கிறார். ராஜாவும் அவனை அங்கு மன்னித்து விடுதலை செய்கிறார். அவர்தான் பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்களும் நெருக்கப்படுகிற குடும்ப உறவுகளால், பல்வேறு மனிதர்களால், நீங்கள் நேசித்த மனிதர்களால் நீங்கள் காயப்படும் பொழுது, நீங்கள் அவர்களால் நீங்கள்
வேதனைப்படும் பொழுது உங்களுக்கு விரோதமாக இன்னொரு மனிதன் எழும்பி உனக்கு இப்படித்தான் வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு விரோதமாக அவர்கள் தூசித்தாலும் எல்லாவற்றையும் தாவீதை போல கர்த்தர் இதை அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி கர்த்தர் கரத்தில் விட்டு விடுங்கள். பின்னாட்களில் அங்கு பார்த்தோமானால் சீமேயு அங்கு தாவீதின் பாதத்தில் விழுந்து அவருக்கு யோர்தானை கடக்கப் போகிற ராஜாவுக்கு முன்பாக அவன் என்ன தாழ விழுந்து அவன் என்ன செய்கிறான்? மன்னிப்பு கேட்கிறான். அப்படிப்பட்ட காரியத்தை உங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் எழும்பி நின்று உங்களை தூசிக்கிறார்களோ, உங்களை வேதனைப்படுத்துகிறார்களோ, உங்களுக்கு விரோதமான தவறான காரியங்களை பரப்புகிறார்களோ, அவர்கள் எல்லாம் கர்த்தர் உங்கள் அண்டையில் கொண்டு வருவார். உங்களை தேடி வரும்படியாக கர்த்தர் செய்வார். அதனால் தாவீதை போல உங்களை உதாசீனம் பண்ணுகிறவர்களே கர்த்தர் கரத்தில் விட்டு விடுங்கள். லேயாள் உதாசீனம் பண்ணப்பட்டால் கர்த்தர் கண்டார், கர்த்தர் கேட்டருளினார். யூதா லேவி கோத்திரம் வந்தது. தாவீது உதாசீனப்படுத்தப்பட்டான் சீமேயினால். ஆனால் தாவீது அதை கர்த்தர் கரத்தில் விட்டான் என்று அதே சீமையே தாவீதிடமிருந்து மன்னிப்பு கேட்கிறார். அதே போல உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை கர்த்தர் உங்கள் பட்சத்தில் வரும்படியாய் செய்வார். எப்பொழுது நீங்கள் அதை தாவீதை போல பொறுமையாய் கர்த்தர் இதை அனுமதித்திருக்கிறார் என்று விட்டு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை உங்கள் பக்கத்திலே கொண்டு வருவார். அடுத்ததாக நாம் பார்த்தோமானால் ஏசா அவருடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அங்கே அலட்சியம் பண்ணிதாக வசனம் சொல்லுகிறது, உதாசீனப்படுத்துகிறார். ஏசாய ஆதியாகமம் 25:34. அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்கூளையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். அங்கு ஏசா தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகம், அதாவது சேஷ்ட புத்திர பாகம் என்றால் என்ன? தகப்பனுடைய ஆஸ்திகளில் 2 மடங்கு ஸ்பெஷல் பிளஷிங் எல்லாம் அந்த மூத்த குமாரனுக்கு உண்டு. அதை அங்கு ஏசா என்ன செய்கிறான்? ஒரு நாள் அவன் களைத்து போய் வருகும்போது யாக்கோபு ஒரு சிவப்பு கொலை காய்ச்சி கொண்டிருக்கும்போது, எனக்கு இதை நான் இதை சாப்பிட்டு விட்டு சாக போகிறேனே என்று சொல்லி அவன் தன்னைத்தானே ஒரு தாழ்த்தி அந்த கூழுக்காக அவன் அப்படி ஒரு வார்த்தைகளை பேசி, என்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை நீ வைத்துக்கொள் என்று சொல்லி அதை தன் சகோதரனாகிய யாக்கோபுக்கு கொடுத்த நிமித்தமாக அவன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான் என்று வசனம் சொல்லுகிறது. உதாசீனப்படுத்துகிறான். தேவன் அவனுக்கென்று கொடுத்த வெளியேறப்பட்ட ஆசீர்வாதம், ஸ்பெஷலான ஆசீர்வாதம், தகப்பனுடைய ஆசீர்வாதத்தில் ரெட்டிப்பான நன்மையை அந்த மூத்த குமாரனுக்கு உள்ளதையே அந்த ஏசா என்ன செய்கிறானுங்க? உதாசீனப்படுத்துகிறான். அதே போல தான் பிரியமானவர்களே, நமக்காகவும் இயேசு என்னும் மூத்த குமாரன் இயேசு என்பவர் முதற்பேரானவர். எபிரேயர் 1:6 இப்படி சொல்கிறது, முதற்பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்தபோது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொண்டார்கள். நமக்கும் ஒரு முதற்பேரானவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் உண்டாக்கினதில் முதற்பேரானவர், உருவாக்கினதில் முதற்பேரானவர், மரித்து உயிர்த்தெழுந்ததில் முதற்பேரானவர். அந்த முதற்பேரானவர் நம்மளுடைய வாழ்க்கையில் அவரை நாம் என்ன செய்யக்கூடாது? அலட்சியம் பண்ணக்கூடாது, உதாசீனப்படுத்தக்கூடாது. அவருக்குள் எல்லா ஐஸ்வர்யங்களும், அவருக்குள் ஞானம், அறிவு என்னும் பொக்கிஷங்கள், சகல ஆசீர்வாதங்களும் அந்த இயேசுவுக்குள் ஒளிந்திருக்கிறது. அந்த முதற்பேரானவரை நாம் அலட்சியம் பண்ணாதபடிக்கு அவருடைய வாழ்க்கையில் நாம் ஏற்றுக்கொள்வோம். உலகத்துக்காக, நம்ம உலக காரியங்களுக்காக இயேசுவை நாம் விட்டு கொடுக்காதபடிக்கு அந்த தகப்பன் இயேசுவை நம்மோடு வைத்துக்கொள்வோம். அவரை நாம் அலட்சியம் பண்ணாதபடி முதற்பேரானவரை நாம் முதற் பங்குமான நம்மளுடைய இயேசுவை அலட்சியம் பண்ணாதபடிக்கு அவரை ஒவ்வொருவரும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏசா அலட்சியம் பண்ணினான். அவன் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனான். நீங்கள் அந்த தகப்பன் ஆசீர்வாதத்தின் ஊற்றான அந்த தகப்பன் முதற்பேரானவரை உங்களோடு இணைத்து கொள்ளுங்கள். அவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். 3 காரியங்களை பார்த்தோம். லேயாள் உதாசீனப்படுத்தப்பட்டால் கர்த்தர் ஆசீர்வதித்தார். தாவீது சீமேயால் உதாசீனப்படுத்தப்பட்டான். கர்த்தர் அவனுடைய சீமையவே பின்பு மன்னிப்பு கேட்கும்படியாக செய்தார். ஏசா சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். அதனால் அவன் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனான். நீங்களும் உங்களுக்கு ஒரு பரம தகப்பன், முதற்பேரான இயேசு கிறிஸ்து, மரித்தோரிருந்து எழுந்தவர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான சிருஷ்டிப்பில் முதற்பேரானவர், அவரை நீங்கள் அலட்சியம் பண்ணாதபடிக்கு அந்த தகப்பனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் கூட ஒரு வசனம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 6:10. 1 கொரிந்தியர் 6:10. திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை
சுதந்தரிப்பதில்லை. எங்கள் வசனம் சொல்லுகிறது, மற்றவர்களை உதாசீனப்படுத்துகிறவர்கள் ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் மற்றவர்களை உதாசீனப்படுத்துகிற யாரும் தேவனுடைய ராஜ்யத்தை, அதை பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது என்று இங்கே வசனம் சொல்லுகிறது. ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்கள், மற்றவர்களை அலட்சியம் பண்ணுறதல், பாராமுகம் போல் நடத்தல், அவர்களை கடினமாய் நடத்துதல், ஏளனமாய் பார்த்தல், இப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் அதை விட்டு விடுங்கள். என் வசனம் சொல்லுகிறது, உதாசீனர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று சொல்லுகிறது. அந்த காரியத்தை விட்டு விடுங்கள். கர்த்தர் உதாசீனப்படுத்தப்பட்டு கண்ணீரோடு கவலையோடு இருக்க உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த உங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படியே ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் அப்பா. நீங்கள் நல்லவர் ஆண்டவரே. தகப்பனை அநேகர் ஆண்டவரை பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் அப்பா. தகப்பனை அநேகரால் அப்பா தகப்பனை உதாசீனப்படுத்தி, என்னிடம் பணம் இல்லை, என்னிடம் பதவி இல்லை, எனக்கு படிப்பு இல்லை, செல்வாக்கு இல்லை, இதனால் ஆண்டவரே நான் எல்லாவற்றிலும் என் சகோதரர்களால், என் உறவுகளால், என் குடும்பத்தினால் உதாசீனப்படுத்தப்பட்டு நான் வேதனையோடு நிந்தையில் அவமானத்தில் இருக்கிறேன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிற உங்கள் பிள்ளைகள் முகத்தில் வடிகிற கண்ணீரை துடைப்பீராக ஆண்டவரே. தகப்பனை லேயாளை ஆண்டவரே நீங்கள் சேர்த்து கொண்டது போல, தாவீதை நீங்கள் ஆசீர்வதித்து ராஜாவாக உயர்த்தினது போல ஆண்டவரே உங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவரே உதாசீனப்படுத்தப்பட்டு அது நிமித்தம் ஆண்டவரே வேதனையில் கடந்து சென்றுகிற பிள்ளைகளை கர்த்தர் அணைப்பீராக, முத்தம் விடுவீராக ஆண்டவரே. உங்கள் கரம் ஆதரிக்கிற கரம், அன்பின் கரம் அவர்களை ஆண்டவரே ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் படித்து முடித்து விட்டு ஆண்டவரே மேற்படிப்பு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல திறந்த வாசலை கொடும், தேவைகளை சந்தியும், படிக்கிறதற்கு தேவைய பண தேவைகளை கர்த்தர் கொடுப்பீராக ஆண்டவரே. குடும்பத்தில் ஆண்டவரை ரட்சிக்கப்படாத ஆண்டவரை கணவன் நிமித்தம், குடியினால, பல்வேறு போதை பழக்கத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிற பிள்ளைகள் நிமித்தம் காணப்படுகிற இந்த அவமானம் ஆண்டவரே அது நிமித்தமாக ஆண்டவரே குடும்பத்தினால் புறக்கணிக்கப்பட்டு உதாசீனப்படுத்தப்பட்டு காணப்படுகிற சகோதரிகளை கர்த்தர் நினைத்தருள்வீராக ஆண்டவரே. ஒருவேளை ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற குழந்தை இல்லாததுனால எல்லாராலும் உதாசீனப்படுத்தப்பட்டு வேதனையில் நிந்தையில் இருந்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளின் கண்ணீரை கூட கர்த்தர் துடைப்பீராக ஆண்டவரே. அவர்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக கர்த்தர் வைப்பீராக. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் வேண்டிக் கொள்வதற்கு நினைக்கிறதுக்கும் அதிகமான ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து கனப்படுத்துவீராக. துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.